குழந்தைகளுக்கான சத்திய கதைகள். கதை எண் 15. பேழைக்குள் விலங்குகள். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி எல்லாரும் நல்லா ப்ரேயர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாம் எல்லோரும் ரொம்ப அமைதியாக உட்காந்து ஒரு அழகான கதை கேட்கலாமா? ஓகே குட்டீஸ், போன கதையில் நோவா அப்பா சொன்ன மாதிரி ஒரு பெரிய கப்பலை கட்டி முடித்தார்ல. மாடி மேலே மாடி வச்சு மழை தண்ணி உள்ளே வராத ஒரு அழகான கப்பலை கட்டி முடித்தார் தானே. இப்போ கப்பல் ரெடியானதும் தேவன் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. யெகோவா தேவன் நோவா கிட்ட சொன்னாங்க, நோவா, நீ எல்லா மிருக ஜீவன்கள் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் ஆணும் பெண்ணுமா ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு ஜோடியை உன் கூட உயிரோடு காப்பாற்றுறதுக்காக உன்னோட பேழைக்குள்ளே சேர்த்துக்கோ. அதே போல் எல்லா பறவைகளிலும் எல்லா மிருகத்துலேயும் அதுக்கடுத்து எல்லா ஊரும் பிராணி இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு ஜோடி ஆணும் பெண்ணுமா சேர்த்து உன்னோட கூட உயிரோடு காப்பாற்றுறதுக்காக உன்னோட பேழையில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாரு கண்ணு. உலகத்திலேயே ஒரு பெரிய அணிவகுப்பு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, எல்லாம் லைனாக வந்திருப்பாங்க. நோவா காட்டுக்குள்ளே போயிட்டு, ஏய் சிங்கம் வா, குரங்கே வா அப்படின்னு பிடிச்சிட்டு வரல. நோவா ஒரு பெரிய ஆட்டுக்கூட்டத்தை மேய்க்கிற மாதிரி எல்லா மிருகங்களையும் வாங்க கண்ணுங்களா, நம்ம பேழைக்குள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாராம். அவ்வளோதான், யானை தன்னோட தும்பிக்கையை ஆட்டிக்கிட்டு தடுன்னு ஓடி வந்துச்சான். சிங்கம் புலி கூட யாரையும் கடிக்காமல் அமைதியாக நடந்து வந்துச்சான். ஒட்டகச்சிவிங்கி தன்னோட நீளமான கழுத்தை ஆட்டிக்கிட்டு அழகாக நடந்து வந்துச்சான். மான் முயல் கரடி எல்லாம் துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்துச்சான். கிளி மயில் குருவி எல்லாம் பறந்து ஓடி வந்துச்சான். சின்ன எறும்பு பூச்சி பல்லி கூட வரிசையாக அழகாக வந்துச்சான். எல்லாமே ஜோடி ஜோடியாக, எப்படி அப்பா மிருகம் அம்மா மிருகம் எல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடாமல் அழகாக கப்பலுக்கு வந்தாங்களாம். கப்பலுக்குள்ளே எப்படி இருந்துச்சு தெரியுமா? தேவன் ஏற்கனவே ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு ரூம் கட்டி வச்சுருந்தாங்க. சிங்கத்துக்கு ஒரு ரூமு, ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ரூம், கோவக்கார மிருகமும் ரொம்ப சைலண்ட்டாக சாதுவாக இருக்கிற மிருகமும் பக்கத்தில் இருந்தாலும் தேவனுடைய சக்தினால் அவருடைய பவரால் ஒரு சண்டையும் வரலையாம். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. தேவன் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அது என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? பலி கொடுக்குற நல்ல மிருகங்களை 7 ஜோடி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. ஆனால் மற்ற அனிமல்ஸ் எல்லாத்துலேயும் 2 ஜோடி மட்டும் போதும்னு சொன்னாங்க. கப்பலோட 3வது மாடி 3rd ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அதுலேயும் எல்லா மிருகங்களுக்கும் ஒரு இடத்தையும் ஒரு வருஷத்துக்கு தேவையான புல் அப்புறம் லீவ்ஸு தானியம் இலை எல்லாத்தையும் நோவா அடுக்கி வச்சுருந்தாங்க. யோசிச்சு பாரு கண்ணு, இவ்வளோ மிருகங்க ஒரு கப்பலுக்குள்ளே சத்தம் போடாமல் ஒருத்தர் அடிச்சுக்காமல் கடிச்சிக்காமல் இருந்துச்சுன்னா அது தேவனுடைய மிகப்பெரிய மிராக்கள் தானே. கடைசியாக என்னாச்சு பார்க்கலாமா? எல்லா மிருகங்களும் உள்ளே போனதும் நோவா அவருடைய மனைவி, அதாவது அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்களுடைய பசங்க 3 பேர், அப்புறம் அவங்களுடைய மருமகங்க 3 பேர் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டார் பேழைக்குள்ளே. அப்புறம் தேவனே வந்து கப்பலுடைய கதவை வெளியிலேருந்து சாத்திட்டார். ஏன் தெரியுமா? பயப்படாதீங்க கண்ணுங்களா, நான் உங்களை என்னோடய கையில் பத்திரமா பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். வெளியில் கடகடன்னு இடி சத்தம், சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் கப்பலுக்குள்ளே இருந்த மிருகங்களும் மனுஷங்களும் ஒரு அமைதியான மிதக்கிற வீட்டுக்குள்ளே ரொம்ப சேஃபாக சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கலாம் செல்லம்? ஃபஸ்ட்டு
என்ன கற்றுக்க போகிறோன்னா, தேவன் எல்லாரையும் லவ் பண்ணுறாங்க. சின்ன எறும்புலேருந்து பெரிய யானை வரைக்கும் உன்னை என்ன எல்லாரையும் அந்த அப்பா நேசிக்கிறாங்க தெரியுமா? அதே போல் 2வது பாயிண்ட் என்னென்னா, தேவனால் எல்லாமே முடியும். பார்த்தீங்களா, சிங்கமும் ஆடும் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்னா அப்பாவால் ஏதாவது முடியாதது இருக்கா? எதுவுமே இல்லை. அதே போல் 3வதாக நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோன்னா, தேவனோட வீட்டுக்குள்ளே பயமே இல்லை. நம்ம அப்பா சொல்கிறத கேட்டால் அவரோட கோட்டைக்குள்ளே, அவரோட வீட்டுக்குள்ளே எப்போவுமே நம்ம நிம்மதியாக இருக்கலாம். சரி கண்ணு, இப்போ நம்ம தூங்க போகிற நேரம் வந்தாச்சு. தூங்கலாமா? கண்ணை மூடு. இந்த கப்பலுக்குள்ளே எல்லா மிருகங்களும் எவ்வளோ நிம்மதியாக தூங்கியிருக்குன்னு கற்பனை பண்ணிப்பார். யானைக்குட்டி அம்மா பக்கத்தில், குருவி குஞ்சு அவங்க அம்மா சிறகுக்குள்ளே. அதே மாதிரி அப்பா யெகோவாவோட அன்பான கையால் உன்னை அரவணைச்சு அவருடைய கையில் நீயும் பத்திரமா இருக்கிற கண்ணு. சின்ன குருவியை பார்த்துக்கிற அப்பா உன்னையும் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. அந்த பெரிய பேழையோட அமைதி இன்றைக்கி உன்னோட ரூம்லேயும் நிறையட்டும். தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம பரலோக தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா தூங்கு என் செல்லக்குட்டியே. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோடு நம்ம சந்திப்போம். குட் நைட். காட் பிளெஸ் யூ.